இரவு நேரத்திலே வந்து அனைவரையும் கொன்றார். காடுகளிலே வழிப்பறி செய்து தென் கையிலை என்று போற்றக்கூடிய வெள்ளிங்கிரி மலைக்கு வந்தார். பறவைகளையும் விலங்குகளையும் கொன்று தின்றார். வெள்ளிங்கிரி பகுதியிலே தங்கிக் கொண்டான். அங்கு வந்த ஓர் அந்தணனை கொன்று அந்தணனுடைய மனைவியை வலிதில் பற்றி கொண்டார். ஒரு நாள் பசியின் காரணத்தால் ஏற்பட்ட தாகத்தால் துன்பப்பட்ட அங்கிரன் காஞ்சி ஆற்றைக் கண்டு தண்ணீர் பருகினான் என்ற அளவிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். 17வது பாடல்ல இருக்கை நாடி கொண்டு ஏகுகின்றான் இடை வருக்கை மென்கனி மந்தி பகிர்ந்து உணா தருக்கு நீள்வொழில் ஊடு தவழ்ந்து செல் உருக்குள் காஞ்சி ஒலி நதி கண்டனன். ஆக இருக்கை என்பது இருப்பிடம். தனக்கு பசியும் தாகமும் மிகுதியான காரணத்தினாலே எங்கே செல்வது என்று வழி தெரியாமல் அவன் வேட்டையாட வந்தவன் தன் இருப்பிடம் நாடி சென்றான். அப்பொழுது நல்ல குரங்குகள் சோலைகளிலே இருக்கக்கூடிய பலாப்பழத்தை பிடித்து அந்த பலாப்பழத்தை அவை உண்டன. வருக்கை மென்கனி மந்தி பகிர்ந்து உண. அப்படி அந்த சோலைகள் சூழ்ந்த பகுதியில தருக்கு நீள்வொழில் ஊடு தவழ்ந்து செல் உருக்குள் காஞ்சி ஒலி நதி கண்டனம். ஆக சோலைகளின் நடுவிலே ஓடுகிற காஞ்சி ஒலித்துக் கொண்டு ஓடியது. இந்த நீர் போனால் அது சலசலன்னு போகும். சலசலன்னு நீர் போவதால் அதுக்கு சலம்னு பேர். சலம் அது வடமொழியில ஜலம் என்று சொல்லுவார்கள். மரமலை அடிகளார் சலசல என்று ஓடுவதால் அதற்கு சலம் என்று பெயர். சிவ வழிபாட்டிலே நீர் இன்றியமையாதது. ஆனால் அப்பர் பெருமான் சலம் பூவொடு தூபம் மறந்தறியேன் என்று காட்டினார். எனவே அந்த காஞ்சி ஆறு, காஞ்சி நதி ஒலித்துக் கொண்டு அங்கே சென்றது. அதில முனிவர் பெருந்தகை பலாப்பழத்தை சாப்பிட கூடிய குரங்கு, வருக்கை மென்கனி மந்தி, மந்தின பெண் குரங்குகள். ஆக இது எந்த குறிப்பு பொருளை காட்டுகிறதுன்னு உரையாசிரியர் காட்டுகிறார். பலாப்பழம் வெளியிலேயும் உள்ளேயும் பாதுகாப்புடையது. அவற்றை நீக்கி குரங்கு சுளையை எடுத்து சாப்பிட்டது. அதே போல அங்கிரன் புறத்தும் அகத்தும் உள்ள உலகியல் துன்பங்கள் எல்லாம் நீங்கி அவன் பேரின்பமாகிய முத்தி அடைந்தான் என்று குறிப்பு பொருள் காட்டுவதற்கு இலக்கிய போக்கிலே முனிவர் பெருந்தகை வருக்கை மென்கனி மந்தி பகிர்ந்து உண்ணும்னு காட்டினார். சீவக சிந்தாமணியில் முத்தி இலம்பகத்தில் குரங்கு பலாப்பழம் பற்றிய செய்தி இதை போல வருகிறதாவ உரையாசிரிய பெருமான் மேற்கோள் காட்டுகிறார். ஆக இந்த காஞ்சி நதியை கண்டான். இதுவரை சென்ற வகுப்பில் சிந்தித்தோம். தொடர்ந்து உய்த்துளேன் என ஓகை உள்ளுற முந்து கண்ட அம்முழங்கு
காஞ்சி முக்கு அந்தில் நீர்மடுத்து அயர்வு அயர்வு இழுத்து அலர் சிந்துவார்கரை செல்ல ஏறினான். உய்த்துள்ளேன், நான் பிழைத்துள்ளேன் என்ற பசியின் தாகம், நீர்வேட்கையின் தாகம் உயிரை உடம்பிலே இருந்து பிரிக்கிற அளவுக்கு வேகமாக இருக்கிறது. இந்த காஞ்சி நதியை பார்த்தான், அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்தது. அதனால் உய்த்துள்ளேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் பிழைத்துக் கொண்டேன் என்று மகிழ்ச்சி அவனுக்கு வந்தது. ஓகை துள்ளுற, அவனுடைய உள்ளத்துக்குள்ளே மகிழ்ச்சி பொங்க, முந்து கண்ட முழங்கு காஞ்சி முகு அந்தில் நீர் மடுத்து அயர்வு உயர்த்து. காஞ்சி நதியை அடைந்தான். அங்கே இருக்கிற நீரை அருந்தி தளர்ச்சி நீங்கினான். அயர்வு உயிர்த்து, அயர்வுன தளர்ச்சி என்ற பொருளை காட்டுவது. அயர்வு உயிர்த்து அலர் சிந்து வார்கரை. அலர் என்பது மலர்கள். மலர்கள் சிந்தியுள்ள நீண்ட அந்த ஆற்றின் கரையை அடைந்து அந்த ஆற்றின் மேலே ஏறினான். 19வது பாட்டு. அங்கண் வைகுமோர் அரா எழுந்து அவன் செங்கழற்பதம் சினத்து எரிந்தது. தங்கு கார்முகம் தன்னின் மாட்டினான் நுங்கிற்று அவ்வரா 100 பட்டரோ. அங்கண் வைகும், அப்படி காஞ்சி ஆற்றிலே நீரை குடித்து விட்டு பசி தாகம் நீங்கிய பிறகு கரையின் மேலே ஏறினான். அங்கு அந்த இடத்தில் வைகுமோர் அரா, வைகுதல் தங்கி இருத்தல் அர்த்தம். அங்க முன்னமே இருந்த பாம்பு அரா எழுந்து, பாம்பு ஒன்று எழுந்து அவன் செங்கழல் பதம் சினந்து எரித்தது. அவனுடைய காலில் சினத்தோடு கடித்தது. வைகும் என்ற சொல்லுக்கு தங்குதல் பொருள். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தல யாத்திரை செய்கிற பொழுது சில நாட்கள் 2 தலங்கள்ல தங்கி பிறகு புறப்படுவார்கள். அதை சேக்கிழார் சொல்லுகிற பொழுது அப்பதியில் வைகும் நாளில் என்று பெரிய புராணம் கேட்ட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்பதியில் வைகும் நாளில், வைகுதல் தங்குதல் என்ற பொருள். அங்க முன்னமே தங்கியிருந்த பாம்பு ஒன்று எழுந்து அவன் செங்கழல் பதம் சினத்து எறிந்தது. அவனுடைய காலிலே கோபமாக கடித்தது. தங்கு கார்முகம் தன்னில் மாட்டினான். ஆக தன்னுடைய கையிலே இருந்த வில், கார்முகம் என்பது வில் என்று பொருள். தங்கு கார்முகம் தன்னில் மாட்டினான், அந்த வில்லால் அவனை கடித்த பாம்பை அடித்தான். அவ்வரா, அந்த பாம்பு நொறுங்கி அழிந்தது. 100 பட்டது. 100 பட்டது என்பது அது அடிவேகம் தாங்காமல் நொங்கி அழிந்தது. 20வது பாட்டு. பரிந்து பாப்புயிர் பாரும் முன்னரே விரைந்த வேகத்தின் விடம் தலை கொள வரிந்த தின் சிலை வாகு வெட்டுவன் கரிந்து மெய்யுயிர் கையகன்றதே. பரிந்து பாப்புயிர் பாரும் முன்னரே, பாம்பு இறங்கி இறப்பதற்கு முன்பாகவே விரைந்து,
வேகத்தின் விடம் தலைக்கொள, அந்த பாம்பில இருந்து பையில இருந்து கக்கிய நஞ்சு மிக வேகமாக அந்த விஷம் தலைக்கு ஏறியது. ஏறி மறிந்த தின்சிலை பாகு வேட்டவன் கரிந்து மெய்யுயிர் கையகன்றதே. அந்த விடத்தின் வேகம் உடலில் பரவி உடல் கருகி அவன் உயிர் நீத்தான். அத அருமையா சொன்னார். பாம்பு, அது இங்க பாடல்ல பாப்பு என்று வந்திருக்கு. இதற்கு இலக்கணத்துல பாம்பு ஊ குற்றியல் உகரம், பாம்பு ஊ என்பது குற்றியல் உகரம், அது பாப்பு என்று வந்தது மென் தொடர் குற்றியல் உகரம் என்று சொல்லப்படுவது. அது உரை பண்ணுகிற பொழுது வன் தொடராக பாப்பு என்பது பாம்பு என்று உரை செய்ய வேண்டும். ஆக அந்த தின் சிலை வாகு வேட்டவன் வரிந்து கட்டப்பட்ட வலிமையுடைய வில்லை தன் வலிமையான தோளிலே இருக்கிற வேட்டுவன், அவன் என்ன, அவனுடைய உயிர் கருகி நீங்கியது. ஆமா, வரிந்து தின் சிலை வாகு வேட்டுவன், வாகுன தோள்னு பேர், அவனுடைய அந்த வலிந்த சிலை கட்டிய தோளையுடைய வேட்டுவனுடைய உயிர் உடல் கருகி உடம்ப விட்டு உயிர் நீங்கியது. இறந்த வேடனை யமதூதர்கள் விரைந்து முற்றினார் விருவத்தாக்கினார், மறிந்து நெஞ்சுக வலிதில் கட்டினார், நிறைந்த சல்லல் செய் நெறி கொண்டு ஏகினார். அப்படி இறந்து போன அங்கிரன் என்ற பெயரிலே வாழ்ந்த அந்த வேடனுடைய உயிரை யமதூதர்கள், அந்த யமதூதர்கள் எல்லாம் விறந்து முற்றினர். விறந்து என்பது நெருங்கி, எல்லாரும் நெருங்கி கட்டினார்கள். பிறகு வெறுவத்தாக்கினார், அவர் அஞ்சுமாறு அடித்தார்கள். மறிந்து நெஞ்சுக வலிதில் கட்டினார், மனம் சிதறுமாறு வலிதாக பிடித்து கட்டினார்கள். நிறைந்த செல்லல் செய்நெறி கொண்டு ஏகினார். ஆமா, ஆக நிறைந்த செல்லல் செய்நெறி கொண்டு, ஆக செல்லல் அது இன்னல் இன்னாமையே என்று சொல்வதை போல செல்லல் மிகுந்த துன்பத்தோடு வழியே கொண்டு சென்றார்கள். இந்த பாடல்ல ஒரு கருத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உயிர் உடம்பை விட்டு போயிடுச்சுன்னா உயிருக்கு உடம்பு இருக்காது, சரிதானே? உடம்பு இருக்காது. அந்த உயிர் என்ன உடம்புல போகும்? நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இந்த உயிர் அறியாமையாகிய ஆணவ மலத்தில தன்னையும் தன் அறிவை, தன்னை மறைத்திருக்கிற ஆணவ மலத்தையும் அறிய முடியாமல் தனித்து இருந்தது. அது கேவல நிலைன்னு பேர். கேவல நிலையில் கிடந்த ஆன்மாக்களுக்கு கருணை கடவுளான சிவபெருமான் முதல்ல காரண உடம்பை கொடுத்தார். காரண உடம்பிலே இருந்து கஞ்சு உடம்பு கிடைக்கும். கஞ்சு உடம்பிலே இருந்து குண உடம்பு கிடைக்கும். குண உடம்பிலே இருந்து புரியட்டகாயம் கிடைக்கும். புரியட்டகாயத்திலே இருந்து பரு உடல், பூத உடல், தூல உடல், இந்த உடம்பு கிடைக்கும். இப்ப மனித உடம்பு கிடைப்பதற்கு முன்னாலே
ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வாழுகிற உயிர்களின் உடம்பு கிடைப்பதற்கு முன்னால இருப்பது நுண்ணுடம்பு. அந்த நுண்ணுடம்பு எத்தனை பொருள்கள் கூடியது? தன்மாத்திரைகள் 5: சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அந்த கரணத்துல மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் வராது. 5, 3, 8 சேர்ந்தால் நுண்ணுடம்பு. இதற்கு புரியட்ட சரீரம்னு பெயர். இந்த புரியட்ட காயத்துலதான் தூல உடம்பை விட்டு உயிர் பிரிந்தால் இந்த உடம்புலதான் இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்? அடுத்த பிறப்பு வருகிற வரை, அல்லது முத்தி போகின்ற வரை. இடையில வினையின் காரணத்தால் சொர்க்கம், நரகம் முதலியவைகளை அனுபவிக்க நேருங்கால் அங்கே யமதூதர்கள் உடம்பை கொடுக்கக்கூடிய ஆற்றலுடையவர்கள். யமதூதர்கள் என்ன செய்வாங்க? தோல உடம்பு போன பிறகு அங்க வினையை அனுபவித்து கழிப்பதற்கு உடம்பு கொடுப்பார்கள். அது நரகத்திலே அனுபவிப்பதற்குரிய உடம்பு யாதனா சரீரம்னு பேர். சொர்க்கத்திலே அனுபவிப்பதற்குரிய உடம்பு பூத சார உடம்பு. எல்லாம் ஞாபகம் ஆயிட்டு. இது பூத உடம்பு என்று பெயர். இந்த உடம்பு பூதத்தால் ஆனது என்பதை மனவாசரம் கடந்தால் உண்மை விளக்க நூல்ல இவற்றால் ஆன்மா உரு காயம் உற்று என்று 4வது பாடல்ல 5 பூதங்களினுடைய வடிவம், அதனுடைய செயல் ஆகியவற்றை தெளிவுறுத்துகிற பாடலில் இந்த 5 பூதங்களால், இவற்றால் ஆன்மா உரு காய் உற்று. அதனால் இந்த உடம்புக்கு என்னென்ன பெயரு? பூத உடம்பு. இப்ப இருக்கிற உடம்பு. இந்த உடம்பு இந்த உடம்புல எவ்வளவு நாள் வினைக்கு ஏற்ப இருக்கணுமோ இருக்கும். சிவபெருமானுடைய ஆணையின் வண்ணமாக நாம் செய்த வினைக்கு ஏற்ப உரிய காலம் வந்தால் உடம்பை விட்டு போய்விடும். அது எது போல போகும்னார்? பாம்பு தோல் உரிப்பதை போல, முட்டையிலே இருந்து பறவை பறப்பதை போல, கனவிலே கண்டதை நனவிலே மறப்பதை போல. உயிர் உடம்பை விட்டு போகுது. அது பாம்பு தோல் உரித்தாற் போலாகவும், முட்டையிலே இருந்து பறவை பறப்பு. இது இடமாற்றத்திற்கு உவமை. உடம்புல இருந்து இன்னொரு உடம்புல போயிரும். இந்த 2 உவமை எதுக்கு உவமை? இடமாற்றத்துக்கு உவமை. இனி கனவுல கண்டதை நனவுல மயங்கி அறியும். கனவு என்பது நல்ல தூக்கத்திற்கு முன்னால அறத்தூக்கம் இருக்கிற பொழுது வருகிற நிலை. அது எல்லாருக்கும் தெரியும். சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது, கனவுல 25 கருவிகள் வேலை செய்யும், நனவுல 35 கருவிகள் வேலை செய்யும். 35 கருவிகள் என்னென்ன? வாயுக்கள் 10, அறிகருவிகள் 5, தொழிற்கருவிகள் 5, 20 ஆச்சா? அறிகருவிகள் தொழிற்கருவிகளின் செயல்பாடு 5 5 30. அந்த கரணம் 4, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 34 ஆச்சா? இனி புருடனாகிய ஆன்மா 35. ஆன்மா எப்ப புருடன் பெயர் பெறும்? வித்தியாதத்துவங்கள் 5 கூடிய பொழுது அது புருடன் பேர். இதுதான் கஞ்சுக உடம்பு. கஞ்சுகம்னா சட்டைன்னு அர்த்தம்.
காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த அஞ்சும் கூடிய பொழுது ஆன்மா தான் அனுபவித்த வினையை பற்றி எண்ணும். அப்பொழுது அதுக்கு புருட தத்துவம்னு பேர். ஆக 35 கருவி. இப்ப நாம பாடம் கேட்கிற பொழுது இந்த நிலைக்கு நனவு நிலைன்னு பேர். இனி உறக்கம் வருகிற பொழுது 25 கருவி. ஆக கனவுல கண்டதை நனவுல நினைவா சொல்ல முடியாது. அது அறிவு மாற்றத்திற்கு உபமைன்னு காட்டுவார் உமாபதி சிவம். ஆக மனித உடம்பை விட்டு உயிர் நீங்கிய பிறகு ஏன் புல்லாய் புழுவாய் பொல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்பெருமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் இந்த உடம்பு நீங்குனா எல்லா உயிருக்கும் நுண்ணுடம்புதான். அவர் செய்த வினையை அனுபவித்து கழிக்கிற பொழுது நரகத்தில் யாதனா சரீரம், சொர்க்கத்தில் பூதசார சரீரம். அந்த உடம்புல அந்த உயிர் இருந்து அந்த சொர்க்கம் நரகம் முதலியவைகளை அது அனுபவித்து மீண்டும் அந்த வினை தீரவில்லை என்று சொன்னால் மீண்டும் உயிர் இந்த உலகத்திற்கு வரும். இந்த உலகத்திற்கு உயிர் வரும் என்பதை உமாபதி சிவம் சிவப்பிரகாசத்துல 46வது பாடல்ல காட்டுகிறார். இந்நிலையில் 5 சுத்தம் 7 சுத்தா சுத்தம் எண் 3 அசுத்தம் எனும் இவை 36ஆம் மன்னிய தத்துவங்கள் இடை மயங்கி நெடும் துயர்தாம் மறுவும் உருநிலை அழிய. இந்த உடம்பு அழிய வரும் பொழுது வரியார் பன்னகம் அண்டசம் கனவு படர் வகையே முன்னம் பகரவரும் கலாதி நிலை படர் வகையே முன்னம் பகரவரும் கலாதி நிலை பரவிய சூக்குமமாம். இந்த சூக்கும தேகம் புரியட்ட உடல் தன் உருவில் அணைந்த பயன் அருந்தி அப்படி புரியட்ட காயத்தில் இருந்த உயிர் சொர்க்கம் நரகம் ஆகியவற்றில் அனுபவிக்கிற பொழுது யமதூதர்களால் உடம்பு கிடைக்க பெற்று பிறகு மீண்டும் வினை தீரவில்லை என்றால் தரையின் இடை வரும் என்று சாற்றும் நூலே என்று காட்டுகிறார். இது ரொம்ப முக்கியமான பகுதி. உலகத்துல யார் இறந்தாலும் அந்த உயிரின் நன்மை கருதி இறைவன் செய்கிறான் என்பதை நமக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்பு எடுக்கும். எது? உயிர். எதற்கேற்ப? வினைக்கு ஏற்ப. ஆக ஒரு தோலை பற்றும் பாம்பு அதுபோல முந்திய தோலை விட்டு விட்டு புதிதாக ஒரு தோலை பாம்பு பற்றும். அதுபோல ஆன்மா பருவுடலை விட்டு நுண்ணுடம்பை பற்றும். அப்படி பற்றும் பொழுதுதான் செய்த வினைக்கு ஏற்ப துன்பங்கள் அனுபவிக்கும். இது உடல் வேறுபாட்டுக்கு பாம்பு சட்டையை விட்டு போகுதல். இனி முட்டையிலே பிறக்கக்கூடிய உயிர் வகைகள் முட்டையை விடுத்து விட்டு வேறு இடங்கள்ல வாழும். அதை போல ஆன்மா முன்பிருந்த பருவுடலாகிய இந்த பூத உடம்பை விட்டுவிட்டு யாதனா சரீரம் பூதசார சரீரம்
ஆகிய உடல்களை பெற்று இன்ப துன்பங்களை அனுபவிக்கும். இது இடவேறுபாட்டு உவமை. இடவேறுபாடு என்ன? முட்டையை விட்டு அந்த உடம்பு பிரிந்து வெளியில போவதை போல. இனி நனவில் கண்ட நனவில் கண்டது கனவில் வருவதில்லை. அதுபோல பருவுடலில் செய்த செயல்கள், இந்த உடம்பில் இருக்கும்போது செய்யக்கூடிய செயல்கள் நுண்ணுடம்பு எடுக்கிற பொழுது அது தெரியாது. இது அறிவு வேறுபாட்டுக்கு உவமை. அப்ப உமாபதி சிவம் 3 உவமைகளை அழகுபட காட்டியிருக்கிறார். ஒன்று உடல் வேறுபாட்டுக்கு உவமை, இட வேறுபாட்டுக்கு உவமை, அறிவு வேறுபாட்டுக்கு உவமை. உடல் வேறுபாட்டுக்கு பாம்பு சட்டையை விடுவதை போல, இட வேறுபாட்டுக்கு முட்டையில் பிறக்கிற உயிர் பறப்பதை போல, கனவிலே கண்டதை நனவிலே நினைவுக்கு வராதது அறிவு வேறுபாட்டுக்கு உவமை. இப்படி இந்த உயிர் அந்த உடம்பை எடுக்கும். இந்த பாட்டுக்கு மீண்டும் வருவோம். இப்ப உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சு. இப்போ யமதூதர்கள் எதை கட்டினார்கள்? யாதனா சரீரம் எடுத்த உடம்பை கட்டினார்கள். இறந்த வேடனை யமதூதர்கள் விறந்து முற்றினார், வெறுவத்தாக்கினார், மறிந்து நெஞ்சுக வலிவில் கட்டினார். நெஞ்சத்துல கட்டினார்களா? அஞ்சுமாறு தாக்கினார்கள், வேகமாக கொண்டு சென்றார்கள். எந்த வழியாக? நிறைந்த செல் அல் செய் நெறி கொண்டு செல் அல், அது செல்லுகிற வழியில, துன்பத்தை தரக்கூடிய வழியில கொண்டு சென்றார்கள். இந்த யம உலகத்திற்கு போகிற பொழுது மிகப்பெரிய துன்ப காட்சிகள் தெரியுமா? அதை அருணகிரிநாத சுவாமிகள் தன் பாடல்ல காட்டுகிறார். ஆமா, அது யமன் உலகு செல்லுகிற வழியிலே வரும் துயரம் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கேன் காட்டுகிறார். ஆக இந்த யம தூதர்கள் செல்லுகிற பொழுது எடுக்கிற உடம்பையும், செல்லுகிற வழியிலே இருக்கிற இன்னல்களையும் சாஸ்திர நூல்கள்ல பெரியவர்கள் விரிவாக காட்டியிருக்கிறார்கள். பழைய காலத்துல ஒரு படம் வரும், உயிர்கள் பாவம் செய்தால் நரகத்திலே கொடுக்கக்கூடிய தண்டனை வகைகள்னு. நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. சிக்கலை இட்டு ஆட்டுவார்கள், இரும்பை காய்ச்சி காதுல ஊத்துவார்கள், நாக்க அறுப்பார்கள், இரும்பு தோண கட்டிப்பிடிக்க சொல்லுவார்கள், தன் உடம்பையே அறுத்து நீ தின் என்று ஊட்டுவார்கள். இது பட்டினத்தாரும் பாடுகிறார், உமாபதி சிவம் நெஞ்சு விடுத்தூதிலேயும் பாடுகிறார். நரகம் பற்றிய செய்திகள் அங்க சொல்லுகின்றன. ஆக நரகத்து அழுந்தாமல் காப்பாற்றுபவன் திரு ஐயாற்று பெருமான் என்று அப்பர் பெருமான் தாண்டகத்தில் அருளுகிறார். ஆமா, அவிநாசி திருத்தலத்துல நம்பி ஆரூரர் பாடுகிற பாட்டுல, உனை வேண்டிக் கொள்வேன் நரகம் புகாமையே. நாமெல்லாம் எதை வேண்ட வேண்டும்? நரகம் புகாம இருக்கணும். ஆனால் திருநீர் பூசுகிற அடியார்களுக்கும்
உருத்திராக்கம் அணிந்து திருமுறை வேதம் இறைவனுடைய கருணையை படிப்பவர்களுக்கும் நரகம் வராது என்று காட்டுகிறார். காரைக்கால் அம்மையார் ரொம்ப அழகான இடங்கள். ஓதுவாமூர்த்திகள் இணைப்பில் இருப்பார்களே, ஆனால் காரைக்கால் அம்மையார் பாடிய அற்புத திருவந்தாதியில் நாம் யமனை வென்றோம், கடு நரகங்கள் கைகளன்றோம் என்று காட்டுகிறார். மூர்த்திகள் இருந்தா அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்களேன். ஐயா சிவாயன் சிற்றம்பலம். காலனையும் வெல்றோ கடுநரகம் கைகளன்றோ மேலை இருவினையும் வேறறுத்தோ போல கரனார் அவிந்தழிய வெந்தி அம்பு எய்தான் கரணார விந்தங்கள் சார்ந்து திருச்சிற்றம்பலம். சிவாய நமகையா. சிவபெருமானுடைய திருவடியை யார் சாருகிறார்களோ, யார் வழிபடுகிறார்களோ, யார் விபூதி பூசுகிறார்களோ, யார் உருத்திராக்கம் அணிகிறார்களோ, யார் திருமுறைகளை வேதங்களை சிவபெருமானை பற்றி சொல்லக்கூடிய நூல்களை படிக்கிறார்களோ அவர்கள்தான் கடு நரகங்கள் விட்டு நீங்குவார்கள். இன்னொரு இடத்துல காட்டுறார் அப்பர் பெருமான், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். யாரெல்லாம் ஏமாற்றுகிறார்களோ, வஞ்சகமாக இருக்கிறார்களோ அவர்களை நெறிப்படுத்துவதற்கு, திருத்துவதற்கு இறப்பவர் தங்கட்கெல்லாம் இறப்பவருக்கு ஈய வைத்தார் என்ற திருவையாற்று திருப்பதிகத்திலே கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் என்று காட்டுகிறார். ஆக உடம்பை விட்டு உயிர் நீங்கிய பிறகு நரகம் அனுபவிக்கிற பொழுது யாதனா சரீரம், சொர்க்கம் அனுபவிக்கிற பொழுது பூதசார சரீரம். அந்த ரெண்டுலையும் தீராத வினைகள் இருக்குமானால் மீண்டும் உடம்புக்கு வருகிற பொழுது பூத சரீரம். யமதூதர்கள் அங்கிரனை நெருங்கி கட்டி எடுத்து சென்றது பூதசார சரீரம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பிறகு யமதூதர்கள் நெறிகொண்டு ஏகினார். 22வது பாட்டு. தெரிந்து மற்ற அது சிவகணங்கள் போய் எரிந்த குஞ்சியின் யமதூதரை முறிந்து வீழவும் முடங்களாகவும் எரிந்து போகவும் எருக்கி மீட்டன. ஆக அதனை தெரிந்த சிவகணங்கள் அங்கே சென்றன. செம்மையான மயிரை உடைய யமதூதர்கள் இற்று விழவும் அவர்கள் முளமாக கெட்டு ஓடவும் அடித்து அந்த வேடன் உயிரை அவர்களிடத்திலே இருந்து மீட்டார்கள். தெரிந்து, இந்த அங்கீரன் இது போல போவதை தெரிந்து, மற்ற அது சிவகணங்கள் போய், அந்த சிவகணங்கள் அங்கே போய் எரிந்த குஞ்சியின் யமதூதர், செம்மையான மயிரை உடைய யமதூதர்கள் முறிந்து வீழவும், அவர்கள் கீழே விழவும், முடங்களாகவும் எரிந்து போகவும், எரிந்து போகுதல் அவர்கள் கால் முடமாகி தப்பித்தேன் என்று ஓடவும், எருக்கி மீட்டன. அடித்து, எருக்கின அடித்து என்று பொருள். அடித்து
அந்த உயிரை விட்டு வந்தன. மீட்ட அங்கிரன் விண்ணின் மாதரார் நாட்டம் மெய்க்கவின் நல்விருந்துண ஏட்டை தீர்ந்து எழில் விமானம் ஏறி போய் சேட்டிரும் கையிலாயம் சேர்ந்தனன். அப்படி மீட்ட அங்கிரன் சிவகணங்களால் மீட்ட அங்கிரன். சிவகணங்களால் மீட்கப்பட்ட அந்த அங்கிரன் விண்ணின் மாதரார் நாட்டம் மெய்க்கவின் நல்விருந்துண அறமகளிர் இவன் அழகை விருந்தாக நுகர ஏட்டை தீர்ந்து, ஏட்டை என்பது இளைப்பு என்று பொருள். எழில் விமானம் ஏறி போய், அழகான சிறந்த விமானத்தில் ஏறி சேட்டிரும் கையிலாயம் சேர்ந்தனன். ஆக சேட்டிருந்த, சேன் என்பது தூரம்னு பேர், அது மிக உயர்ந்த கைலாயம். சேட்டிருந்த கைலாயம் சேர்ந்தனன். எரிந்த தூதுவர் 24வது பாடல். எரிசை குஞ்சி மண் விரிந்த சென்னியின் பெய்து முன்னுரி வரிந்த தின்களல் மன்னன் சேவடி புரிந்து போற்றினார் புகழல் மேயினார். இப்படி அங்கீரன் உயிரை விட்டு விட்டு நீங்கி யமதூதர்கள் சிவந்த தலைமயிர் மண்ணில் புரள எரிந்த தூதுவர் எரிசை, எரிசைனா நெருப்பை போல சிவந்த முடியை உடையவர்கள். குஞ்சி என்பது மயிர், ஆண்களுடைய மயிருக்கு குஞ்சின்னு பேர். தலை மயிர் குஞ்சி மண் விரிந்த சென்னியின் பெய்து மண்ணில் புரள வெய்து பெரிதும் வருந்தி முன்னுரி யமனுடைய முன்னால போய் வணங்கி சொல்லத் தொடங்கினார்கள். வரிந்த தின்கழல் மன்னன் சேவடி புரிந்து போற்றினர். தன்னுடைய எஜமானனாகிய யமனுக்கு முன்னால் போய் அவன் திருவடியை விரும்பி வணங்கி சொல்லத் தொடங்கினார். 25வது பாட்டு. வாழி வாழி நின் அரசியல் வாழி நின் செங்கோல் ஊழி ஊழியும் வாழிய உருட்டு நின் திகிரி ஆழி வையகத்து அங்கிரன் என்ற ஒரு பதகன் பாழியை யாக்கையை பாற்றி ஆறுயிர் கொடுமீண்டாம். வாழி வாழி அரசியல் வாழி, வாழ்க வாழ்க என்று யமனை வாழ்த்தினார். அரசியல் வாழி, உன்னுடைய அரசாட்சி வாழ்வதாக. நின் செங்கோல் ஊழி ஊழியும் வாழிய, உன்னுடைய செங்கோல் ஆட்சி ஊழிகள் தோறும் வாழ்வதாக. உருட்டு நின் திகிரி ஆழி வையகத்து, உருட்டு நின் திகிரின சக்கரம்னு பேர். உன்னுடைய ஆணை சக்கரத்தின் முறையில் செய்யும் உன்னுடைய ஆட்சியில் மண்ணுலகத்திலே அங்கிரன் என்ற வழிப்போக்கன் அவனுடைய உயிரை உடலிலே இருந்து பிரித்து அந்த உயிரை கொண்டு மீண்டு வந்தோம். உருட்டு நின் திகிரி என்பது ஆணை சக்கரம்னு பேர். ஆழி என்பது கடலால் சூழப்பட்ட இந்த உலகம். அங்கிரன் என்றொரு பதகன் பாழி யாக்கையை பாற்றின பிடித்து கொண்டு ஆறுயிர் கொண்டு மீண்டாம்.
ஆக தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஏவலர்கள் தம் தலைவரை ஒரு செயலுக்காக பார்க்கிற பொழுது முதலிலே அவரை வாழ்த்த வேண்டும். பிறகு தாம் வந்த செயலை கூற வேண்டும். வாழியம் கொற்கை வேந்தே வாழி என சிலப்பதிகாரத்திலே சொல்லப்படுகிற சொல்லையும் எண்ணி பார்க்கலாம். பதகன் அருமையான சொல்லுங்க, வழிபோக்கன் பேர். திருஞான சம்பந்தர் புராணத்துல சேக்கிழார் பெருமான் வைப்பூர் தாமன் மகளுடன் சென்று இருந்தவனை பதகன் என்றே பாடியிருக்கிறார். பதகன்னா வழிபோக்கன் என்று உரையாசிரியர் தெளிவுபடுத்துகிறார். விளங்கியவன் சிவகணம் எமை வீற்று வீற்று அதுக்கி உளங்குள் தோழினான் தனை கொடு கையிலையுற்றதனால் கலங்கி மாய்ந்தவர் ஒளிதர கால் குறைந்து இருந்தேம் அலங்கள் மார்பினாய் நின் சபை அடுத்தனம் என்றார். 26வது பாட்டு. அலங்கள் மார்பினாய், மாலை அணிந்த மார்பை உடையவனே. விலங்கி, விலங்கி என்பது குறுக்கிட்டு. வன் சிவகணம் எமை வீற்று வீற்று அதுக்கி, அப்படி அந்த அங்கீரனுடைய உயிரை எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது, மன்னா மாலை அணிந்த மார்பை உடைய பெருமானே, சிவகணங்கள் குறுக்கிட்டு வேறு வேறாக எங்களை போக்கி உளங்கொள் தோழினான். உளங்கொள் தோள் அது கல் தூண் போன்ற தோளம். உளம் இல்ல, உலம்னு பேர். பள்ளிக்கு போடலாம். உலங்கொள் தோள் தோழினான் தனை கொடு கையிலை உற்றதனால், கல் தூண் போன்ற தோள்களை உடைய அங்கீரனை அழைத்துக் கொண்டு கையிலை மலைக்கு அங்கீரன் உயரை அழைத்துச் சென்றார்கள். கலங்கி மாய்ந்து அவர் ஒளிதர கால் விரைந்திருந்தோம். அப்படி வழிப்போக்கரை நாங்கள் பிடித்து வருகிற பொழுது சிவகணங்கள் குறுக்கிட்டு எங்களை வேறு வேறாக போக்கி கல் தூண் போன்ற தோள்களை உடைய அரக்கனை அழைத்துக் கொண்டு கையிலை மலைக்கு சென்றார்கள். அதனால் கலங்கி, மனம் கலங்கி, மாய்ந்தவர் ஒளிதர கால் விரைந்திருந்தோம். இறந்தவர்களை தவிர எஞ்சியவர்கள் காற்றை போல விரைவாக ஓடி வந்தோம். கால் விரைந்து, கால்னா காற்று, இருந்தோம் ஓடி வந்தோம். அலங்கள் மார்பினாய் நின் சபை அடுத்தனம், உன் அவையை நாங்கள் வந்து சேர்ந்தோம் என்றார். கைப்ப 27வது பாட்டு. கைப்ப வஞ்சவி காலர்கள் உரைத்தமை கேளா, வெப்பின் உள்ளகம் விரவுற வேந்தன் இதென்னும் எப்பெரும் தவம் இழைத்தவராயினும் இருங்கால் நப்புணர்ந்தலாது ஏகுறார் நாட்டு மேற்கதியில். யமதூதர் கூறியது யமனுக்கு காதிலே வெறுப்பை உண்டாக்கிற்று. காலர்கள் உரைத்த வன்செவி கைப்ப, கைப்பனா செவி கைப்ப, அதை கேட்டு காதுல வெறுப்பு. வெப்பின் உள்ளகம் விரவுற, அவர்கள் கூறியதை கேட்டு மனம் வெதும்பி எண்ணி பார்த்தார்.
ஈதென்னும் இதுக்கு என்ன காரணம்? வெப்பின் உள்ளகம். உள்ளகம் வெப்பமடைந்தது. மிக்க கோபம் வந்தால் உடல் வெப்பமடைவது இயற்கை. வேந்தன் உள்ளகம் விரவுற, வெப்பின் உள்ளகம் விழவுற, காலர்கள் உரைத்தமை வஞ்சவி கேளாது இது என்னும். இது என்ன காரணம் என்று எண்ணி பார்த்தான் யமன். எப்பெரும் தவம் இழைத்தவராயினும், எத்தகைய தவத்தை செய்வதானாலும் கூட இருங்கால் அவர்கள் உடம்பை விட்டு உயிர் பெறுகிற பொழுது, இறக்கும் பொழுது, நப்புணர்தலாது ஏகுனர் நம்மை வந்து அடையாமல் உயர்ந்த வீட்டுலகத்தை யாரும் சென்று சேரார். இருங்கால் நப்புணர்தலாதது ஏகுறார் நாட்டுமே கதியில். உடனே யமன் பார்த்தான். சித்திரகுப்தரை அழைத்து வரச் செய்தான். தீய பாதகம் செய்தவன் தன்னை சிவகணங்கள் காயவானரும் நாடரும் கையிலையில் விடுத்தற்கு ஏயுமே இஃது என்னென சித்திரகுப்தன் ஆயவான் கணக்கறிஞனை வியவரின் அழைத்தான். தீய பாதகம் செய்தவன் தன்னை, மிகவும் கொடுமையான பாதகத்தை செய்தவனை சிவகணங்கள், ஆகாயத்தில் உள்ள தேவர்கள் செல்லுதற்கரிய கையிலைக்கு கொண்டு செல்வது ஏன்? காரணம் என்ன? காயவானரும் நாடரும் கையிலை, ஆகாயத்திலே இருக்கக்கூடிய தேவர்களும் செல்லுவதற்கரிய கையிலைக்கு விடுத்தற்கு ஏயுமே கொண்டு செல்வது ஏன்? இது இது என்ன காரணம்? சித்திரகுப்தன் ஆயவான் கணக்கறிஞனை, சித்திரகுப்தனாகிய சிறந்த கணக்கில் வல்லவனாகிய ஏவலாளனை விட்டு அவரை அழைத்து வரும்படி செய்தான் என்ற அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. இந்த சித்திரகுப்தன் வரும்போது நம்ம கணக்கை எடுத்துட்டு வந்துட்டா பரவாயில்லை, நம்ம பதிவு என்னவா இருக்குது என்று தெரிந்து கொள்ளலாம். திருவருள் அனைவருக்கும் நன்றி. ஐயா ஓதுவோம் ஒருத்தி ஐயா, வகுப்பு நிறைவு செய்திருங்க ஐயா. சிவாய நமங்கய்யா. சிற்றம்பலம். சிவாய நம.